Praise the Lord. பாதுகாப்பற்ற உணர்வு, இன்செக்யூரிட்டி என்ற தலைப்பிலே நான் பேசப் போகிறேன். From time to time we all suffer insecurity. பாதுகாப்பற்ற உணர்வை நாம் அவ்வப்பொழுது பெற்றுக்கொள்ள கூடும். இது நம்மையும் அழிக்கும், மற்றவர்களையும் அழிக்க நினைக்கும். All these negative emotions, இந்த எதிர்மறையான உணர்வுகள் எல்லாம் பிரியமானவர்களே, அது நம்மையும் அழிக்கக்கூடியது, நாம் விரும்பாத மற்றவர்களையும் அழிக்க நினைக்கிற ஒரு உணர்வு. சவுல், தாவீது எழும்பி வரும்பொழுது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை, because he was insecure, he sees someone rising above him, தன்னை விட மேலாக எழும்பி வருகிற ஒரு நபரை பார்த்தவுடனே அவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறான். This insecure image about yourself can cause you to manifest in jealousy, can cause you to manifest in pride, can cause you to manifest in anger. பலவிதமான உணர்வுகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு உணர்வுதான் இந்த பாதுகாப்பற்ற உணர்வு. ஹிப்பாக்ரசி, மாய்மாலம். அதாவது நீங்கள் உங்களை குறித்து ஒரு ஆரோக்கியமான உணர்வு இல்லாதவராய் இருக்கிறபடியினாலே, நீங்களே உங்களை குறித்த ஒரு திருப்தி இல்லாத நிலையிலே இருக்கிறபடியினாலே, நீங்கள் மற்றவர்களும் என்னை அப்படித்தான் பார்க்கிறார்கள் என்று நினைத்து மற்றவர்களுக்கு முன்பதாக நடிக்க ஆசைப்படுகிறதும், அல்லது தான் இல்லாத காரியத்தை இருக்கிறதை போல காட்டுகிறதும் பெருமை, அல்லது நம்மை விட பலமாய் எழும்பி வருகிறவரை அழிக்க நினைக்கிற ஒரு உணர்வு. வெரி வெரி டேஞ்சரஸ் இமோஷன். Saul killed, or rather attempted to kill David because of this emotion, because of this feel. காயின் ஆபேலை கொன்றதற்கு காரணம் இதுதான். He was not feeling accepted and he finds his brother being accepted and therefore I will finish him off. அதாவது அவர்கள் மேல நமக்கு வேற எந்த பகை உணர்வுமே கிடையாது. அவர்கள் உங்களுக்கு எந்த தீங்குமே செய்யவில்லை. அவர்கள் தேவன் அவர்களுக்கு வைத்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் யூ சிம்பிளி கம்பேர் அண்ட் see them as a competitor. என்னை குறித்து இழிவாக பேசுகிற, தவறாக பேசுகிற, குற்றப்படுத்தி பேசுகிற நிறைய பேரை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆக்சுவலாக நான் அவர்களுக்கு எந்த விதமான தப்பும் அல்லது தீங்கும் நான் செய்யவில்லை. ஆனால் எப்படியோ அவர்களாகவே தங்களை என்னோடு கூட கம்பேர் பண்ணி அவர்களுக்கு இருக்கிற ஒரு சான்ஸை நாம் எடுத்து விட்டோமோ என்ற ஒரு கற்பனையிலே அவர்கள் ஆரம்பித்து அதையே திருப்பி திருப்பி யோசித்து அது உண்மை என்று தாங்களாகவே ஏற்படுத்தின ஒரு பொய்யை அவர்களே நம்பி அவர்கள் தீங்கு விளைவிக்க ஆரம்பிக்கிறார்கள். But fact is, they get isolated. An insecure person will get isolated. Listen carefully. I'm going to make a statement here. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறேன். Isolate insecurity before it isolates you. இந்த பாதுகாப்பற்ற உணர்வை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். உங்களை அது ஒதுக்கி வைக்கிறதற்கு முன்னதாக ஆண்டவர் ஒதுக்கிவிட்டார்.
சவுலை நல்ல கவனிங்க. பாதுகாப்பற்ற உணர்வு உடையவர்கள் தங்களுடைய அந்த அழைப்பை புரிந்து கொள்ளாமல், தேவன் அவர்களுக்கு அந்த தனி நபருக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால் தான் முதலாவது அவர்கள் மற்றவர்களை போல இருக்க ஆசைப்படுகிறார்கள். சவுல் தாவீதை குறித்து இந்த உணர்வை உடையவனாக எழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. He could have actually celebrated the victory of David. தாவீதனுடைய வெற்றியை சவுல் கொண்டாடி இருக்கலாம். ஏனென்றால் சவுலுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அந்த இடத்துல என்னன்னா, அவன் தான் டேவிட அந்த இடத்துல கோலியாத்தை அடிக்கிறதற்கு வாய்ப்பு கொடுத்தான். ஸோ அந்த புதிதாக எழும்பி வருகிற மனிதரை அங்கீகரித்தது, வாய்ப்பு கொடுத்தது, நான் தான் உருவாக்கினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெரிட்டு அந்த இடத்துல அவன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்தான். பட் யூ நோ வாட், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்செக்யூரிட்டி he started attacking him instead of celebrating another man's victory. இன்னொருவருடைய வெற்றி குறித்து பொறாமைப்படுகிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள், எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறவர்கள், அந்த நன்றாக வாய்ப்பு கிடைக்கிறவர்களை எதிரியாக திடீரென்று பார்க்க ஆரம்பிக்கிறது. தங்களுக்கு இல்லையே என்று ஒரு செல்ஃப் பிட்டிக்குள்ள போகிறது. பல விதமாக இது மேனிஃபெஸ்ட் பண்ணும். டிபெண்ட்ஸ் ஹவு யூ ஆர் கோயிங் டு நர்ச்சர் இட். நீங்கள் எப்படி அதை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அதை அகற்றாமல் அதற்கு நீங்கள் தீனி போடுகிறீர்களோ அந்த அளவிற்கு அது அந்த அட்டகாச செயல்களை அது வெளிப்படுத்தும். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு இருக்குமா? இருக்கும். ஊழியருக்கு இருக்குமா? இருக்கும். In fact, this is a problem that usually happens at the highest level. நிறைய உயரமான உன்னதமான இடங்களில் ஏற்கனவே உயர்த்தப்பட்டவர்கள் தான் அதிலே ஒரு திருப்தி இல்லாமல் மற்றவர்களை கண்டு பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்து இப்படிப்பட்டதான ஒரு தேவையற்ற, ஆரோக்கியமற்ற, தங்களை அழிக்கக்கூடிய, பிறரை அழிக்கக்கூடிய பொல்லாத உணர்வுக்குள்ளே அவர்கள் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். இந்த பாதுகாப்பற்ற உணர்வு, திஸ் இன்செக்யூரிட்டி, முதலாவதாக இது நம்மை அழிக்கும். இன்செக்யூரிட்டி இஸ் லைக் கேன்சர். இட் இஸ் வித்தின் யூ அண்ட் இட் டிஸ்ட்ராய்ஸ் யூ. உங்களுக்குள்ளே இருந்து அது உங்களை அழிக்கக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு உணர்வு. அதை நீங்கள் அடையாளம் கண்டு அதை உடனடியாக நீங்கள் அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அது உங்களை அழித்துவிடும். முதலாவது அது உங்களை அழிக்கக்கூடியது. இரண்டாவது, இந்த பாதுகாப்பற்ற உணர்வு எதனால வருகிறது என்றால், உங்களை நீங்களே அறிந்து கொள்ளாத காரணத்தினால். You have failed to understand who you are. ஆண்டவர் உங்களை எப்படி ஒரு தனித்தன்மையோடு படைத்தார், நீங்கள் யார், உங்களுக்கு தேவன் வைத்ததான செயல் திட்டம் என்ன என்பதையெல்லாம் புரியாமல், அறியாமல், இக்னரன்ஸ்ல இருக்கிறதான ஒரு நபர் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது நாம் நம்முடைய சத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தான். அவன் தன்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டான். பேதுரு ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது, நீ கேபாவாக இருக்கிறாய், நீ பேதுருவாக எண்ணப்படுவாய், நீ ஒரு பாறையாக இருப்பாய், நாணலை போல இருக்கிறாய், யூ ஆர் சைமன், சாரி கேபால்ல, யூ ஆர் சைமன், நீ பேதுருவாய் இருப்பாய்.
you will become a rock. You are like a reed, you will become like a rock. ஆண்டவர் அவர் யாராக வரக்கூடுமோ அந்த பொட்டன்ஷியலை அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய சத்துவத்தை வெளிப்படுத்துவார். இவர்கள் தேவனுடைய சமூகத்திலே இல்லாமல் வெளியிலே மற்றவர்களை பார்த்து பார்த்து அவர்களைப் போல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அது இல்லாமல் போகும் பொழுது ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே வந்து அவர்கள் இந்த உணர்விலே இருக்கிறார்கள். They are disappointed because they are not better than someone that they have known. யாரோ ஒருவரை அவர்கள் அறிந்து பழகி அவர்கள் தங்களை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து, இப்ப என்ன ஆயிரும்னா, அந்த சகோதரனுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தால் சந்தோஷப்பட முடியாது. அந்த சகோதரனுக்கு ஒரு தீய காரியம் ஏற்பட்டால் தேவையில்லாமல் சந்தோஷப்படுகிற ஒரு கெட்ட பழக்கம் உருவாகிவிடும். அந்த நபருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருந்தால் கூட அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் தட் பிரதர் டு பி ப்ரமோட்டட். ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபன்னி பிஹேவியர் ஸ்டார்ட்ஸ் டு மேனிஃபெஸ்ட் இன் அ பர்சன் ஹூ ஹேஸ் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற உணர்வு. தங்களை யார் என்று அறியாதவர்கள் இந்த உணர்விலே இருப்பார்கள். இஃப் யூ don't discover that you are a masterpiece, you will always remain a dummy piece. ஓகே, இது என்னுடைய கோட் அல்ல, என்னுடைய நண்பர் ஃப்ரெடி ஜோசப் அவர்களுடைய கோட். You fail to understand that you are a masterpiece, you will remain a dummy piece. தேவன் உங்களை தனித்தன்மையோடு உங்களை படைத்தார் என்ற வெளிப்பாடு இல்லாதவரை நீங்கள் வெத்து வேட்டாகத்தான் இருப்பீர்கள். இப்படிப்பட்டதான உள்ளான அந்த உணர்வின் போராட்டத்திலே இருக்கிற ஒரு நபர் மற்றவர்களுக்கு இஃபெக்டிவா சேவை செய்ய முடியாது, இஃபெக்டிவா வாழ்க்கையின் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. பிறரை போல இருக்க விருப்பமே அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கும். They try to find external security and they are longing for that and they are going after that. They want to achieve something. Performance mindset அவர்களுக்கு வருகிறது. ஸ்பான்டேனியஸா எதுவும் லைஃப்ல இருந்து வரல. So they start striving and striving, போராடுகிறவர்களாக இருப்பார்கள். அது ஆக்சுவலா அவர்களுக்குரியது அல்ல, கிரேஸ் இருக்காததுனாலே. because they fail to have grace for that, they are trying to be somebody else and trying to achieve something else other than and outside God's purpose, and to prove something to somebody and to rise up above another person. இன்னொரு நபருக்கு மேலாக எழும்ப வேண்டும் என்ற ஆசையோடு பிரயாசப்படுகிறதுனாலே அந்த ஏரியாவில் உங்களுக்கு அழைப்பு இல்லாதபடினால கிருபை இருக்காது. So you are striving and striving and you end up being frustrated. So இது நம்மை அழிக்கக்கூடியது. இரண்டாவது, இது நாம் யார் என்று அறியாத இதனாலே உண்டாகிறதான ஒரு உணர்வு. மூன்றாவது, சுய மதிப்பு இல்லாததும் சுயமரியாதை இல்லாததும். யூ ஆர் ராதர் செல்ஃப் ஒர்த் இல்லாததும் செல்ஃப் டவுட் இருக்கிறதுமான ஒரு நிலை. It is an absence of self-worth and often fosters out of self-doubt. And these feelings of absence of self-worth and existence of self-doubt comes out of ignorance again of what God has called you to do. உங்களுக்கு இருக்கிற அழைப்பை நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியினாலே மற்றவர்களுடைய அழைப்பை நீங்கள் பார்த்து ஆசைப்படுகிறதுனாலே அவருடைய கேலிபர் கெப்பாசிட்டியை நீங்கள் பொறாமை கண்களினாலே பார்க்கிறதுனாலே கம்பேரிங் வித் அதர்ஸ், அப்படி போட்டுக்கொள்ளுங்க. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தல், சுயமதிப்பு இல்லாத ஒரு நிலை, தன்னை பற்றிய ஒரு சந்தேக
ஒரு உணர்வு. இமேஜின் யூ டவுட்டிங் யோர் செல்ஃப். இமேஜின் யூ நாட் ஹேவிங் செல்ஃப் வொர்த் ஃபார் யோர் செல்ஃப். இமேஜின் யூ ஜஸ்ட் கம்பேரிங் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். எதுவுமே தேவையற்ற ஒரு காரியம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுய மதிப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்னாலும் முடியும் என்ற ஒரு உணர்வை தான் கொடுக்க விரும்புகிறார். செல்ஃப் டவுட் அல்ல. வேற யாரோடு உங்களை கம்பேர் பண்ண ஆண்டவர் உங்களை அழைக்கல. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ராணுவம் கோலியாத்தினுடைய இன்டிமிடேஷன்னால அவர்கள் அந்த பாதுகாப்பற்ற உணர்வுக்குள்ளே போனார்கள். But Saul was intimidated by David's success. தாவீதினுடைய வெற்றி நிமித்தம் பாதுகாப்பற்ற உணர்வுக்குள்ள சவுல் போனாரே. ஆனால் இஸ்ரவேல் ராணுவமோ கோலியாத்தினுடைய அந்த கடும் சொற்கள், சவாலிடும் சொற்கள், அதிலே அவர்கள் they felt intimidated, they felt insecure. மோசே, கிதியோன், எரேமியா, யோசுவா ஆகிய ஊழியர்கள் தேவன் அவர்களை அழைத்த பொழுது they felt insecure to be that person that God wants them to be. தேவன் அழைத்த நபராக இருக்கிறதற்கு அவர்களால் முடியாது என்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நான் அனுப்புகிறேன், ஐ ஆம் வித் யூ, யூ கேன் என்று அவங்களை என்கரேஜ் பண்றார். எலியாவுக்கு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சவாலிட்டு கொல்ல முடிந்தது தீர்க்கதரிசிகளை அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளை. ஆனால் கவனிங்க, எசபேலினுடைய அந்த சவால் சொல் இவனை ஒரு இன்செக்யூர் நிலைமைக்குள்ள கொண்டு போயிருச்சு, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வுக்குள்ள கொண்டு போயிருச்சு. செத்துட்டா பரவாயில்லங்கிற எண்ணம் வந்துருச்சு. Elijah has already challenged the prophets of Baal. பஞ்சம் வரும் என்று சொல்லி இருந்தான், பஞ்சம் வந்தது. மழை வரும் என்று சொன்னான், மழை வந்தது. ஆனால் ஆகாப் இடத்திலே எசபேல் சொன்னாள், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்றவனை அவன் செய்ததை நான் அவனுக்கு செய்வேன் என்று சவாலிட்டாள். இதை கேட்ட எலியா இந்த ஒரு அன்சேஃப் ஃபீல்குள்ள போயிட்டான். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்ல அவருக்கு வந்துச்சு. லிசன், திஸ் emotion can affect anyone. பழைய ஏற்பாட்டில் ஒன் ஆஃப் தி மைட்டி மேன் ஆஃப் காட் யாரு? எலைஜா. அப்படிப்பட்டதான ஒரு மனிதனுக்கு கூட அந்த ஒரு அன்சேஃப் ஃபீல் வந்து விட்டது, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு வந்து விட்டது, ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்து விட்டது, பயம் வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பயம் இருக்கும். எதிலும் ஒரு ஈடுபடுவதற்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும். தேவன் செய்ய சொன்ன காரியத்தை செய்ய முடியாமல் போய்விடும் இந்த உணர்வு உடையவர்களுக்கு. அந்த நேரத்தில் எலியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தேவதூதனை அனுப்பினார். God sent an angel. அதாவது நீங்க மற்றவங்களை போல இருக்கணும்னு பொறாமப்பட்டு இருக்கிறதான ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலை இது இல்லை. இது சடனா யாரோ ஒருவர் உன் உயிரை எடுத்து விடுவேன் என்று தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதனை சொல்லும் பொழுது அந்த இன்செக்யூர் ஃபீல்குள்ள அவர் போயிட்டாரு.
யார் எனக்கு பாதுகாப்பு, யார் எனக்கு பாதுகாப்பு. இங்க பாருங்க, ஆகாப் தேடுறான் 3 வருஷம். அன்னைக்கெல்லாம் இந்த டிஸ்டர்பன்ஸ் வரல. பட் சின்ன ஒரு காரியம், சம்டைம்ஸ் ஒரு பெரிய பெரிய காரியங்களெல்லாம் சமாளிச்சிருவோம். சடனா ஒரு காரியம் நம்ம அப்படியே அமிழ்த்தி விடும். எனக்கு தெரியும் ஒரு ஊழியர், வல்லமையாய் வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன் தான். ஆனால் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்த பொழுது அது அவரை அப்படியே முடக்கி விட்டது. பயத்திற்கு அவர் அனுமதி கொடுத்து விட்டார். கர்த்தர் கட்டின ஊழியம் அது நிற்கும். கர்த்தர் எழுப்பின மனிதன் நான் நிற்பேன் என்ற ஒரு அந்த சின்ன ஒரு காரியம் இல்லாமல் அப்படியே தத்தளித்து தடுமாறி ஊழியம் செய்ய முடியாத ஒரு முடக்கப்பட்ட நிலைமைக்குள்ள போகிறதை பார்க்கிறோம். எலியாவுக்கு வந்தது. தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். இப்படி யாராவது வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதனோ மனுஷியோ இப்படி திடீரென்று இப்படிப்பட்டதான காரியத்தில் சிக்கி கொண்டால், எலியாவை போல நீங்கள் அறிந்தால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் தேவதூதனையே அனுப்பினார். God supports such leaders and wanted to get them out of that as quickly as possible. பட் அது ஒரு எக்ஸ்டர்னல் த்ரெட் வந்ததுனால உண்டான ஒரு இன்டர்னல் ஒரு இமோஷனல் சிக்னஸ். பட் வாட் இஸ் டேஞ்சரஸ் இஸ் உள்ளுக்குள்ள இருந்து எழும்பும் தெரியுமா, அவனை போல இருக்கணும், இவனை போல இருக்கணும், நான் இல்லையேன்னு. that is cancerous, that is destructive. Amen. இது ஒரு சர்ச் லீடர் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த சபை விசுவாசிகள் பாதிக்கப்படுவார்கள். ஒரு இன்செக்யூர் சர்ச் லீடர் இருந்தா அவருக்கு கீழே இருக்கிற விசுவாசிகள் கஷ்டப்படுவார்கள். ஒரு இன்செக்யூர் பெற்றோர் இருந்தால் பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள். ஒரு இன்செக்யூர் ஹஸ்பண்ட் இருந்தா ஒய்ஃப் கஷ்டப்படுவார். ஒரு இன்செக்யூர் ஒய்ஃப் இருந்தா ஹஸ்பண்ட் கஷ்டப்படுவாரு. ரொம்ப இன்செக்யூரா இருப்பாங்க, ஓவர் பொசசிவா இருப்பாங்க. God wants us to overcome this unhealthy emotion. என்னால முடியாது, ஆகவே எல்லாராலையும் அது முடியக்கூடாது. எனக்கு முடியல ஆனால் மற்றவனுக்கு முடியுதுன்னா அது ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நமக்கு மற்றவர்கள் செய்கிற காரியத்தை நாம் பாராட்ட முடியாமல் போய்விடும். ஒரு இன்செக்யூர் மேன் என்ன பண்ணுவார்னா, ஒரு பொசிஷனுக்கு கீழே, ஒரு டைட்டிலுக்கு கீழே ஒரு சில ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அதற்கு கீழே அடங்கிக் கொள்வார். ஹி ஃபீல்ஸ் வெரி சேஃப் தேர். பாஸ்டராக இருக்கிறவர்களுக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டா தே ஃபீல் சேஃப். பாஸ்டர்னு சொல்லாமல், அவங்க டைட்டில் சொல்லாமல் பேரை சொல்லுங்க, கோவம் வரும். தே ஃபீல் somehow safe with that title. No, you are safe when you are a child of God. If you know who you are. யார் உங்களை எப்படி கூப்பிடுறாங்க, பாஸ்டர்னு கூப்பிடுறாங்களா, ரெவரண்ட்னு கூப்பிடுறாங்களா? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ தலைமைத்துவ வட்டாரத்தில் இல்லை பிஷப்ஸும் ரெவரண்ட்ஸும் டாக்டர்ஸும், அதாவது அது இருந்தா நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லி கேவலமான ஒரு கண்டிஷன்ல ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் எழுத தெரியாத ஆட்கள் எல்லாம் தங்களை பிஷப் என்றும் ரெவரண்ட் என்றும் டாக்டர் என்றும் டைட்டில் போட்டு அவர்களுக்கு சிலர் அதற்கு வேண்டிய உடுப்புகளையும் வாங்கி அவர்கள் கோமாளிகளைப் போல சில கூட்டங்களுக்கு வருவது அருவருப்பாக இருக்கும். A bunch of insecure people. இங்க பாருங்க, அங்கி போடுற எல்லாரும் இன்செக்யூர் நான் சொல்லலை, பிஷப்பா இருக்கிறவங்க எல்லாரும் இன்செக்யூர்னு சொல்லலை, டைட்டில்ஸ் போடுறவங்க எல்லாருமே இன்செக்யூர்னு சொல்ல. படிச்சு வாங்கு, நீ டாக்டரேட் வாங்கு, நீ டாக்டர்னு போட்டுக்கோ. ஆனால் இந்த கௌரவ பட்டம் வாங்கி கௌரவம் இல்லாமல் அலைந்து கொண்டு இராதே. அதுதான் நான் சொல்றது. போன மாசத்துல ஒரு மீட்டிங்ல இருந்தேன்.
அப்போ ஒருத்தர் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் அந்த பிஷப்புக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போடலை. சாதாரணமாக ஒரு ஆள், எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் அவரை கூப்பிட்டு வந்திருந்தார் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அவரை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைன்னு. நாங்கள் ஒரு 10 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இது ஆக்சுவலாக விழுப்புரத்தில் வைத்து நடந்தது. அந்த சர்ச் பிளான்டிங் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிற நாளில் இவர் பிஷப் அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. பட் என்னால் பொறுக்க முடியல. நான் அப்படியே பார்த்தேன் அவரை. பார்த்துட்டு, பிரதர் இது உங்களுக்கு தேவையான்னு கேட்டேன். இது உங்களுக்கு தேவையான்னு கேட்டேன். அவர் அப்படியே என்னை பார்த்தாரு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி பேசுகிறான் இவன்னு. ஃபஸ்ட் டைம் பார்த்தா என்ன, 10 முறை கழித்து பார்த்தா என்ன. அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக அப்படி இருந்தார் ஆள் பார்க்குறதுக்கு. பிஷப் இவர் அப்படின்னாரு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர். அதான் பிரதர் அசிங்கமாக இருக்கு பிரதர், யார் உங்களை பிஷப் ஆக்குனதுன்னு கேட்டேன். நீங்கள் இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டர் தானே அப்படின்னு. ஆமாம். யார் உங்களை பிஷப் ஆக்குனது? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் இப்படி கொஞ்சம் இருந்தால் தான் அந்த ஊரில் வந்து மற்றவர்கள் மதிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் மதிக்கிறாங்க. உன்னை யார் இந்த டைட்டில்னால மதிக்கிறானோ, அவனுடைய மதிப்பை நீ தேடாத. உன் மேல இருக்கிற அபிஷேகம், ஒரு ஊழியக்காரன் உன் மேல இருக்கிற தேவ அழைப்பு, அதனாலே உண்டாகிற மரியாதை, அழைப்பு, அதுவே உன் பேரை பெருமைப்படுத்த ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம இருக்கும் பொழுது ஆபிரகாம் சொன்னாரு, இனத்தை விட்டும் வீட்டை விட்டு போகும் பேரை பெருமைப்படுத்துவேன்னு. அவர் செய்வார். உன் மேல இருக்கிற அபிஷேகமும் கிருபையும் உனக்கு அதை செய்யட்டும். இன்செக்யூர் லீடர்ஸ், கௌரவ பட்டம், earned degrees இல்ல, crowned degrees. Too many. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. இப்ப இல்ல, ஒரு 15-18 இயர்ஸ் பேக். பச்சை கலர் இங்க்ல கையெழுத்து போட்டு அல்லது லெட்டர் எழுதியிருக்கிறார் ஒருத்தர். பிரதர், நான் தாம்பரத்திலிருந்து ஒரு ஊழியர் எழுதுறேன். நாங்க ஊழியத்தில் நல்லா செய்யறவங்களுக்கெல்லாம் நாங்கள் டாக்டரேட் பட்டம் கொடுக்கிறோம். உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் பார்த்து உங்களுக்கு அது தகுதியானவர் என்று சொல்லி உங்களுக்கு இதை நாங்கள் ஆஃபர் பண்ணுகிறோம். நீங்கள் என்றைக்கு விரும்பினாலும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். உங்களால் இயன்ற ஒரு காணிக்கையை மட்டும் கொடுத்துட்டு நீங்க போங்க. இந்த மாதிரி ரோட்ல உள்ள பெட்டிக்கடை மாதிரி இந்த டாக்டரேட் கொடுக்கிற காரியங்களை, ஏன்னா இப்படி இன்செக்யூர் லீடர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதை ஃபீட் பண்றதற்கு அதிலிருந்து ஒரு ஆதாய தொழிலாக செய்கிறவர்களும் எழும்பி விட்டார்கள். வெரி சேட் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் டுடே. இயேசுனுடைய சீஷர்கள் அது 12 பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இயேசுனுடைய வலது பக்கத்தில், இன்னொருத்தன் இயேசுனுடைய இடது பக்கத்தில் இருக்கிறதற்கு ஆசைப்படுறான். அவங்க அம்மா வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் யாருமே வந்து இயேசுனுடைய அந்த ராப்போஜனம், அந்த லாஸ்ட் சப்பர் அந்த நேரத்தில் கால் கழுவுறதுக்கு யாருமே அவங்க முன் வரல. பார்த்தீங்களா? they were all fighting to sit with Jesus, but they were not willing to wash one another's feet. Insecure or into titles and positions. The secure are into towels and basins. பாதுகாப்பற்ற உணர்வு, இன்செக்யூரிட்டி. இது இப்படிப்பட்டவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்க மாட்டார்கள். Insecure people are often defensive and mostly unteachable. அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திலும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு பாதுகாப்பு எல்லையை அவர்களாகவே ஒரு பாதுகாப்பு சுவரை எழுப்பிக் கொள்வார்கள். They won't submit to anyone. Insecurity will use
disappointment to justify isolation. சில இடத்துல மதிப்பு மரியாதை தேடுவாங்க. அதுதான் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பான உணர்வு. அவர்கள் அந்த ஃப்ரண்ட்ல உட்கார வைக்கணும். அது உட்கார வைக்கலன்னா அவங்க வரமாட்டாங்க அந்த கூட்டத்துக்கு. இன்செக்யூர் பீப்புள். அவங்களுடைய வியூ ஒன்று சொல்லுவாங்க. அந்த வியூவை நீங்க அக்செப்ட் பண்ணலைன்னா அவங்க வரமாட்டாங்க. இன்செக்யூர் will isolate themselves and they will justify their isolation. அவங்களுடைய டிக்னிட்டிக்கு கீழே யாராவது இருக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சப்மிட் பண்ண மாட்டாங்க, அவங்க அத்தாரிட்டியில் இருந்தா கூட. Not willing to be led by anyone below their dignity or standard or age or experience. பண்ண மாட்டாங்க. அவங்க தான். ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்கிறது, பல வருடங்களாக இருக்கிறது. அதில் சேர்மனாக இருக்கிற அந்த 2 வருஷம் இருப்பார். இருந்ததற்கு பிறகு அவர் அதுக்கப்புறம் வரமாட்டார். ஏன்னா அவர் சேர்மனாக இருந்துட்டாரு. இனிமேல் அவர் உள்ள உட்கார அவரால் முடியாது. அந்த சேர்மனாக இருந்தவர் அந்த இடத்த விட்டு அவரால் 2 வருஷம்தான் பீரியடு. சில ஆர்கனைசேஷனில் அந்த பிஷப்புங்கிற போஸ்ட் ஒரு 4 வருஷத்திற்கு, then it goes on rotation basis. பட் அந்த 4 வருஷம் அந்த இருந்துட்டவங்க அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு கீழே அவரால் வராமல் இருக்க முடியாது. Still they call themselves bishop only. Still they call them, they want that same honor, they demand. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். ஆஃபீஸ் பேரர்ஸாக இருந்தவங்க அந்த ஆஃபீஸ் பேரர் அந்த பீரியட் முடிஞ்ச உடனே they don't come to the meeting. They don't come because they will not have the kind of honor that they were getting when they were as a chairman or as a secretary. They isolate themselves and they justify their isolation. அவர்களே தங்களை ஒதுக்கிக் கொள்வார்கள். சில வேளையில் ஆண்டவர் அவர்களை ஒதுக்கி விடுவார். சில வேளைகளில் மற்றவர்கள் அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். I repeat, one of the things that will happen, and man is created to be loved. நேசிக்கப்பட கூடிய அல்லது நேசிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை உடைய ஒரு தான் மனிதன். அப்படித்தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இப்ப நீங்களே உங்களை நேசிக்கவும் முடியல, மற்றவர்களால் உங்களை நேசிக்க முடியல, ஆண்டவரும் உங்களை ஐசோலேட் பண்ணார்னா என்ன ஆகும்? Insecurity will isolate you. அது உங்களை தனிமைப்படுத்தி விடும். And loneliness can be very, very painful. 8வது, சரி பாயிண்ட்ஸை விடுங்க. எத்தனை பாயிண்ட்ஸுங்கிறது நான் பாயிண்ட்ஸ் படி சொல்லலை. பட் ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அண்ட் டிஸ்கிரைபிங் இன்செக்யூரிட்டி. இன்செக்யூரிட்டி கம்பேர்ஸ். நீங்கள் யார் என்பதை அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு ஆண்டவர் யாருங்கிற ரெவலேஷனை நீங்க புரிந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்த ஒரு ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளுங்க. That's it, man. You will be very safe and secure in that. சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா இந்த இன்செக்யூர் பீப்புள்? நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அவரை போல எனக்கும் காசு இருந்தால் நான் செய்வேன்யா, அவரை போல ஒரு பெரிய பில்டிங் இருந்தால் என் சர்ச்சும் வளரும்யா, அவரை போல செல்வாக்கு இருந்தால் நான் கூட இதை செய்வேன். இதெல்லாம் நிறைய நான் கேட்டாச்சு. இதெல்லாம் இன்செக்யூர் பீப்புள். I see them and I only laugh at them. They get angry, they show emotions, மூஞ்சி தூக்கிக்கிடுறதும், மூஞ்சி தொங்க போடுறதும், அப்புறம் பேசாமல் இருக்கிறதும், ஒதுங்கிறதும். I see all these behaviors in leaders as I see them up close. Very sad. துக்கமான ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 10 and verse 12.
ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆயிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். A strong passage of scripture for those who are insecure. தங்களை குறித்து ஒரு திருப்தி இல்லாத நிலை எப்பொழுதுமே. பாருங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறதும், ஒல்லியா இருக்கிறவன் குண்டாகணும்னு ஆசைப்படுறதும், இல்லை கருப்பா இருக்கவன் வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறதும், வெள்ளையா இருக்கவன் கருப்பாகணும்னு ஆசைப்படுறதும், அப்புறம் சுருட்ட முடி உள்ளவன் அதை நீட்டணுங்கிற ஆசைப்படுறதும், நீட்ட முடி உள்ளவன் அதை சுருட்டணும்னு ஆசைப்படுறதும், and the list goes on. You're not happy with the way you are. You want to change and become something that everybody will fancy. Very sad. The பாதுகாப்பற்ற உணர்வு எப்பொழுதும் கடந்த கால ஃபெயிலியரையும் சோர்வையுமே மேஜர் பண்ணி கொண்டிருக்கும். அதுலேருந்து வெளியே வந்துருங்க. ஃபெயிலியர் இருக்கும், பட் அதுலேயே இருக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டாக வெளியில் எழும்பி வாங்க. யூதாசு பாவம் செய்தான், அப்படியே அதோடு கூட அதுலேருந்து எழும்பி வரலை. ஆனால் பேதுரு மறுதளிச்சான், ஆனால் மனம் திரும்பி வந்துட்டான். டோன்ட் கீப் யுவர் செல்ஃப் இன் தட் பிளேஸ். சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இந்த பாதுகாப்பற்ற உணர்வை ஹவு டு ஓவர் கம் இன்செக்யூரிட்டி. இது மெயினாக லீடர்ஷிப்குள்ளே இருக்கும் பிரியமானவர்களே. திஸ் வில் பி தேர் largely in leadership. Of course, anyone can feel insecure. A student can feel insecure in the class. A team member in a staff can feel insecure amongst the peers. இந்த பாதுகாப்பற்ற உணர்வே வீழ்ச்சிக்கு பிறகு வந்த ஒரு காரியம். ஆண்டவரை சந்திக்க முடியாமல் அந்த ஒரு நிலைமையில போய் ஒதுங்கி பதுங்கி இருந்தான் ஆதாம். ஆண்டவர் கொடுத்த செக்யூரிட்டி, ஆண்டவர் கொடுத்ததான அந்த சேஃப்டி, ஆண்டவர் கொடுத்ததான ஒரு ஸ்டாண்டிங், அதிலிருந்து விலகி போன மனிதன். இன்செக்யூரிட்டி, இன்அடிக்வசி, இன்சிக்னிஃபிகன்ஸ், இன்ஃபீரியாரிட்டி, பாதுகாப்பற்ற உணர்வு, முடியாது என்ற நிலை, முக்கியத்துவம் என்ற அந்த ஒரு நிலை, இதெல்லாவற்றையும் தேவையில்லாமல் அவன் வீழ்ச்சிக்கு பிறகு உணர்கிறான். இன்ஃபீரியாரிட்டி, அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. ஆதாமை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பேர் வைக்க சொன்னார், எல்லாத்துக்கும் பேர் வச்சான். He was so confident. ஆண்டவர் இல்லாமல் முதலாவது செக்யூரிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபைண்ட் யுவர் செக்யூரிட்டி இன் காட். ஆண்டவருக்குள்ள ஃபர்ஸ்ட். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He who dwells in the shadow of the Almighty.
சங்கீதம் 91:1. First and foremost, find your identity in God. ஆமென். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா இருக்குமா? நோ. ஃபர்ஸ்ட், தேவனுக்குள் நீங்கள் யார் என்ற நிலை தெரியாமல், புரியாமல், அறியாமல் இருக்காதீங்க. ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்படுங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறுங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர் யூ கேன் ஃபீல் சேஃப். அப்படி இருக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவது இல்லை என்பது ஒரு உண்மையாக இருந்தாலும், பட் த பெஸ்ட் திங் இஸ் டு கெட் சேவ்டு. பாதுகாப்பான ஒரு உணர்வுக்குள்ள வருவதற்கு முதலாவது ரட்சிக்கப்படுவது, இயேசுவினுடைய பிள்ளை என்ற அந்த உணர்வுக்குள்ள தெளிவாக வந்து விடுதல். அவர் என்னை உண்டாக்கினவர், அவருடைய பிள்ளை நான், அவர் என்னுடைய தகப்பன் என்ற எனக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தார். அவருடைய அன்பு அளவிட முடியாதது. ஒரு ரெவலேஷன் அதில் வந்துட்டா ஃபர்ஸ்ட், தட் இஸ் a good place to be. சரி, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய தீர்மானிக்கிற தன்மையும் நம்முடைய ஆத்மாவிலே மாற்றம் வந்து விடுமா? இல்லை. இரண்டாவதாக அறிந்து கொள்ள வேண்டும், நமது உணர்வுகளை, நம்முடைய சிந்தையை நாம் வசனத்தின்படி ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட்ட பிறகு. இங்கே பாருங்க, பயப்படாதே என்பது ஒரு கட்டளை, கரெக்டா? Fear not is a commandment. Fear not is also a promise. But listen, fear not is also a choice. நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். I will not fear. It's a choice. Fear not is a promise, fear not is a command, and fear not is a choice. நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது, உங்கள் சிந்தையிலே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது. நீ கவலைப்படாதே, அது நம்முடைய பொறுப்பு. ஆமென். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், அது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுவது நம்முடைய வேலை. ஆண்டவர் உடைய பிள்ளையாக முதலாவது நம்மை தெளிவாக அந்த ஸ்தானத்தை ஒரு வெளிப்பாடாக புரிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு சேஃப்டிக்குள்ளே கொண்டு வரும். ரெண்டாவது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுடைய மனம் புதிதாகிறது இல்லை. உங்கள் மைண்டு இன்னும் உலகத்திலே உள்ள மக்களைப் போல இருக்கலாம், சிந்திக்கலாம். நீங்கள் மைண்டை உங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விதத்திலே கொண்டு வந்து விட வேண்டும். அது வசனம்தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மூன்றாவது, உங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முதலாவது அடையாளம் கண்டு கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு இருக்குது, என்னை விடுதலையாக்குங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கம் டு காட். ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் சம் டிகிரி ஆஃப் இன்செக்யூரிட்டி இன் அஸ். எல்லாருக்குள்ளும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு சில வேளைகளிலே வந்து போகும். பட் சிலரை அது அப்படியே ஆட்கொண்டு இருக்கும். எப்பொழுதுமே அந்த உணர்விலேயே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ரியலாக they need help from outside source. பட் நம்ம எல்லாருக்குமே அந்த பாதுகாப்பற்ற உணர்வு அவ்வப்பொழுது வரும். ஆமென். அது நம்மை ஒதுக்குகிறதற்கு முன்பதாக பாதுகாப்பற்ற உணர்வை அகற்றி வையுங்கள், அல்லது அது உங்களை அகற்றி வைக்கும். ஒதுக்கி வையுங்கள், அல்லது அது உங்களை ஒதுக்கி வைக்கும். ஸோ டீல் வித் இட். அதற்கு ஆன்சரு, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஒரு உணர்வு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை ஓவர் கம் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலை. வசனம் உங்களுக்கு தேவை. வசன வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கணும். வசனத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். மூன்றாவது, உங்களுக்கு இந்த உணர்வு ஸ்டில் இருந்த ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இது இருக்கிறது, எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கிறது என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய பிரசன்னத்தினாலே உதவி செய்வாராக. எலியாவை என்கரேஜ் பண்ண ஆண்டவர் நம்மையும் என்கரேஜ் பண்ணுவார். ஆமென். நாலாவதாக, நீங்கள் யார் என்ற வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதற்கான பிரயாசப்படுங்க. யாரையும் போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள்.
தேவன் யார், நான் யார், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த 3 காரியம், ரெவலேஷன் ஆஃப் காட், ரெவலேஷன் ஆஃப் ஹூ யூ ஆர் அண்ட் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் பர்பஸ், இந்த 3 காரியம் உங்களுக்கு இருந்தால், இது 3மே ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ரெவலேஷன் ஆஃப் காட், ரெவலேஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் பர்பஸ். இது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இன்செக்யூரிட்டியை ஓவர் கம் பண்ணுவீர்கள். Overcome insecurity by rising to your identity. திருப்பி சொல்றேன். Overcome insecurity by rising to your identity. கிதியோனே நீ பராக்கிரமசாலி. ஆண்டவர் பார்க்கிற விதம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் கிதியோனை எப்படி பார்க்கிற? பராக்கிரமசாலி. ஆண்டவரே, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, வீட்டிலேயே நான் மதிக்கப்பட்டவன் கிடையாது அப்படி, பட் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லி அவனுக்கு அந்த ஐடென்டிட்டியை கொடுத்து, அந்த இன்செக்யூர் ஃபீல்ல இருந்து, குடும்பத்திலேயே, அந்த ட்ரைப்லேயே, அந்த ஃபேமிலி கிளான்லேயே ஒரு செக்யூர் ஃபீல் இல்லாத ஒருவனை கர்த்தர் தேச அளவிலே எழுப்பினார். when the call of God, when the identity in God became clear, you will overcome insecurity when you discover your identity in God. ஆமென். நான் எம்மாத்திரம், என்னை நம்பார்கள், என்னால் பேச முடியாது. இது மோசே. ஆண்டவர் அந்த அவனுடைய அந்த இன்செக்யூர் ஃபீலை, அன்னேபிள்ங்கிற ஃபீலை, அந்த இன்அடிக்குவேட்டுங்கிற ஃபீலை, எல்லாவற்றையும் அந்த ஐடென்டிட்டி அண்ட் கால், அதை கிளாரிஃபை பண்ணி மோசையை செட்ரேட் பண்ணுகிறார். ஏசாயா 54:1, ஐசாயா 54:1, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாதி ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Listen to what God has to say about you and your potential. இப்ப இருக்கிறதான உன்னுடைய அந்த காரியத்தை வைத்து அல்ல, உன்னுடைய அந்த பொட்டன்ஷியலை ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதை பார்த்து அதற்குள்ளே வளருவதற்கு எவ்வளவு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு விட்டு கொடுங்க. இன்னொருவரை பார்த்து அவரை போல இருக்கணும்ன்ற ஆசையை நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் வேண்டுமென்றால் வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கப் போவதில்லை. கலாத்தியர் 5:1, கலாத்தியர் 5:13-14, ரோமர் 8ஆம் அதிகாரம் 12-15, ரோமன்ஸ் 8:12-15, கலேஷியன்ஸ் 5:1, கலேஷியன்ஸ் 5:13-14. மோசே தன்னை யார் என்று உணர்ந்த உடனே அவன் நேஷன் பில்டராக மாறிவிட்டான். கிதியோன் தன்னை யார் என்று அறிந்து கொண்ட உடனே நேஷன் டெலிவரராக மாறிவிட்டான். ஏசாயா தேவன் அவருக்கு வைத்திருக்கிற காரியம் என்னவென்று அறிந்து கொண்ட பிறகு ஒரு தேசிய தீர்க்கதரிசியாக மாறிவிட்டான். When Moses discovered who he was, an insecure man became a nation builder. When Gideon discovered who he was, he became a nation deliverer. When Isaiah discovered who he was, he became a national prophet. ஒரு தேசத்தை கட்டுகிறவனும், ஒரு தேசத்தை விடுவிக்கிறவனும், ஒரு தேசத்திற்கு தீர்க்கதரிசியுமாக மோசே, கிதியோன், ஏசாயா மாற்றப்பட்டார்கள். ஆமேன். ஒரு பழைய பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பழைய பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு.
ஞாபகம் வந்துருச்சு. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், அதோடு கூட நிறுத்திக்காதீங்க. உன் தேவனை அறிந்தால், உன் தேவனை அறிந்தால், உன்னுடைய அழைப்பை அறிந்தால், உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை அறிந்தால், தெளிவா you know who you are, you know who God is, you know your purpose is very safe, very secure. பாருங்க, உங்களை விட படிச்சவங்க வரலாம், உங்களை விட அனுபவம் உள்ளவங்க வரலாம். அவங்கள இன்டிமிடேட் பண்ணாதீங்க, அவர்களை நீங்க ஒரு த்ரெட்டா நினைக்காதீங்க. Be very safe in God's arms. Be safe in God's plan. உங்களை விட திறமையானவர்கள் உங்களுடைய டீம்ல வந்து சேருவதற்கு இடம் அளியுங்கள். சில ஸ்ட்ரெங்க் அவர்களுக்கு இருக்கும், அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க டு யோர் வீக்னஸ். லீடர்ஸ்க்கு நான் சொல்றேன், ஸ்டாஃப் ஃபார் யுவர் வீக்னஸ், டோன்ட் ஸ்டாஃப் people for your strength. What you cannot do, bring people in. And there are some areas completely you will be ignorant, and it's okay. But you are the leader, God has called you. And you don't see anyone as a threat. யாரையும் நீங்க த்ரெட்டா பார்க்காதீங்க. எக்ஸ்டர்னல், யாரோ உங்க ஏரியாவில் ஒரு சபை வளருதா பாஸ்டர், நீங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பை நீங்க நிறைவேற்றுங்க. எனஃப். நீங்க செய்கிற மிஷனை விட இன்னொருத்தரோட செய்கிற மிஷன் ஒர்க்கு கொஞ்சம் பெருசா இருக்குதா, டோன்ட் ஃபீல் ஜெலஸ், டு இட். நீங்க வாங்குற ஊழியத்திற்கான அந்த ரிசோர்சஸை விட மற்றவர்கள் நல்லா வாங்குறாங்களா எக்யூப்மெண்ட்ஸ், ரிஜாய்ஸ். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ ஹியூமன் பீயிங். வி பேட்டில் திஸ் ஆல் த டைம். ஒன்று சொல்லட்டுமா, இன்னொன்று இன் க்ளோசிங். இஃப் ஐ டோன்ட் அக்செப்ட் ஹூ ஐ ஆம், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ வாட் ஐ எம் கால் டு டூ. என்னை யாராக தேவன் இருக்க அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நான் சரியாக புரிந்து கொள்ளாமல், இஃப் ஐ டோன்ட் அக்செப்ட் த வே ஐ எம் மேட் பை காட், தேவன் என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரோ, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நான் புரிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத, அதில் திருப்தியாய் இல்லாத வரை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை நான் முழுமையாக செய்து முடிக்க முடியாது. ஸோ இன்செக்யூரிட்டி இஸ் ஆக்சுவலி டேமேஜிங் ஜஸ்ட் யூ. உங்களுக்கு இருக்கிற இந்த பொல்லாத உணர்வுகள் எல்லாம் நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? பெருமை, கோபம், கசப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சி, ரிபெல்லியன், எல்லாமே எல்லாமே உங்களை அழிக்கக்கூடிய உணர்வுகள். அண்ட் இன்ஃபீரியாரிட்டி, இன்செக்யூரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி பார்த்தோம், இன்செக்யூரிட்டி, எல்லாமே கனெக்டட். ஆல் தீஸ் இமோஷன்ஸ் ஆர் லைக் ரிலேட்டிவ்ஸ். சொந்தக்காரங்க மாதிரி தான் இந்த எல்லா உணர்வுகளும். ஒன்று வந்தால் இன்னொன்று வந்துடும், ஒன்று இருந்தால் தானா இன்னொன்று பிறப்பிக்கப்படும். And it comes in groups, clusters. Beware, beware. Amen. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்குள்ளேயே நீங்கள் இருங்கள். மற்றவருடைய எல்லைக்குள் நீங்கள் தேவையில்லாமல் போக வேண்டாம். நமது தனித்தன்மையை அறிந்து புரிந்து செயல்படுதல், அத்துடன் நமது எல்லையை அறிந்து கொள்ளுதல். ஓவர்கமிங் இன்செக்யூரிட்டி. எபிரேயர் 12:1-2. பாரமான யாவையும் பாவமான யாவையும் ஒதுக்கி உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவின் மேல கண்களை வைத்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. ஒருவனும் உன் கிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Let no man take your crown. Hold on to your crown. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. You are you. And don't try to be somebody else. And there you are safe. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதான், கருடா சௌக்கியமா? அதற்கு
பாம்பு சொல்லிச்சான், அஹ், அஹ், பரமசிவன் கழுத்து பாம்பு கேட்டதான் கருடா சௌக்கியமானது. கருடன் சொல்லிச்சான், யாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியமே. சேஃபா ஃபீல் பண்ணுது பாம்பு. கருடா சௌக்கியமான்னு கேட்டுச்சான். ஒரு இமேஜினேஷன் அது, அந்த சாங்கு, அந்த ஒரு வழக்க சொல்லு. ஆனா இட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. நீங்க ஆண்டவருடைய பாதுகாப்பான எல்லைக்குள்ள, ஆண்டவருடைய தோல்ல நீங்க இருந்து பிசாசை பார்த்து கேட்கலாம், ஹலோ டெவில், ஹவ் ஆர் யூ? அப்ப அது சொல்லும், யாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. யூ பி இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் யூ டு பி. யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்டாலும் என்ன சொன்னாலும் அது உங்களை பாதிக்காது. பிகாஸ் யூ நோ ஹூ யூ ஆர். நோபடி கேன் டேக் அவே யுவர் ஐடென்டிட்டி. நோபடி கேன் destroy your identity if you are very very clear about it. நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா உங்க அழைப்பை குறித்து, தெரிந்து கொள்ளுதலை குறித்து. ஆமென். இப்படிப்பட்டதான உணர்வு உடையவர்கள் மற்றவர்களை தங்களுக்கு போட்டியாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறவர்கள். உண்மையா போட்டி கிடையாது, இவர்களா இமேஜின் பண்றது. அவர்களை உடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவார்கள். எப்படி சவுல் தாவீதை கொல்ல முயற்சித்தானோ, இன்றைக்கு ஒருவேளை we don't kill with our sword but we can kill with our words. இன்றைக்கு நிறைய கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா, தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்களை கிண்டல் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கேலி பண்றவங்க பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெத்து வேட்டுகள். நான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரன் செய்கிற காரியத்துல 10ல் 1 பங்கு நீ செஞ்சுட்டு அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்றா. See, they criticize the leaders, and leaders are not perfect. They compare, they create stories, false narratives. தாவீதை அழிக்க ட்ரை பண்ண, அவனுடைய அழைப்புக்குள்ள போகாதபடிக்கு. Insecurity can kill another person. காயின் ஆபேலை கொன்று விட்டான். நான் ஏற்றுக்கொள்ளப்படலை, அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவன் உயிரோடு இருக்க விட மாட்டேன். வாட் டிட் ஏபல் டூ? ஆபேல் என்ன பண்ணான்? அவன் ஒரு தப்பும் பண்ணல. People of God, listen. Insecure people will even attempt to murder, and they may not use sword to do it, but they could use words to kill you. அதாவது உங்களுக்கு பிடிக்காமல் உங்களை விட போட்டி, அல்லது நீங்கள் ஒரு சகாவாக ஒரு உங்களுடைய கொலீகாக இருக்கிறாங்க, அவங்க உயர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுடைய நெகட்டிவை நீங்க கேம்பெயின் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டதான நபரா நீங்க இருக்காதீங்க. யூ ஆர் இன்செக்யூர். தட் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் யுவர் இன்செக்யூரிட்டி. உங்களை குறித்து நிறைய மற்றவங்கிட்ட போய் சொல்லுவாங்க. பொய்யான காரியங்களை பரப்புவார்கள். I have been a victim of that kind of treatment in this city itself. இந்த பட்டணத்தில் நான் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்கு பலமுறை ஆளாகி இருக்கிறேன். Different seasons, different people chase you. Different seasons, different Sauls chase you. வித்தியாசமான காலத்தில் வித்தியாசமான சவுல்கள் உங்களை துரத்துவார்கள். சிலர் உங்க கூடையே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உங்களுடைய உயர்வு பிடிக்காது. They'll be very close to you, but every time you get promoted, they get agitated. They want to grow, and therefore they come to you,
but they want you to stop growing and they want to grow through you. நான் சொல்றது புரியுதா? அதாவது they want you to stop growing but they want to grow. I have seen all kinds of characters in Christian ministry and Christian leadership, disappointingly. பிரியமானவர்களே, இந்த பாதுகாப்பற்ற உணர்வு, இந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த கோபம், பொறாமை, கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, ரிபெலியன், இந்த ஸ்ட்ரீக் ஆஃப் பிஹேவியர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன இந்த டீச்சிங்கில் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறதுல நிறைய இருந்துச்சு, அதில் ஒன்றுலேயும் நல்ல பர்சன்டேஜே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். I can only say you need deliverance. Probably you have gone to the place of becoming demonic. ஓரளவுக்கு சர்ஃபேஸ் லெவலில் இதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் சேஃப் பிரதர். பட் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு ஆழமான ஒரு வேர் விட்டு கடந்தீங்கன்னா உங்களை மீட்கிறதுக்கு ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணணும். அவ்வளோ வேர் விட்டு இருக்கும் சிலருக்குள்ள இந்த பொல்லாத உணர்வுகள். மே த லார்ட் ஹெல்ப் யூ டு கம் அவுட். As we have gone through this teaching, இந்த தொடர் டீச்சிங்கில் பல காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஓவர்லேப் ஆகிறது எனக்கு தெரிகிறது. ஆனால் திருப்பி ரிப்பீட் மாதிரி இருந்தாலும் we are addressing issues. ஆமேன். சில லேப் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 வியாதிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஒரே லேப் டெஸ்ட்டில் few diseases can be identified. அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு மற்ற காரியங்களும் சில காரியங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருகிறது. எண்ட் ஆஃப் த டே இயேசுவை போல குணத்தில் மாறணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. அதற்கு எதிர்மறையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஓவர் கம் பண்ணணும். அதுதான் ஓவர் கம்மிங் கேரக்டர் பேட்டில்ஸ். ஆமேன். நெக்ஸ்ட் செஷனில் கவலையை மேற்கொள்வது எப்படி என்ற காரியத்தை பார்க்க போகிறோம். அப்புறம் பயத்தை மேற்கொள்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். ஆமேன். மே த லார்ட் ஹெல்ப் அஸ். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்காக 100% உங்களை விட்டு கொடுங்க. அவருடைய சாயலுக்கொப்பா மாறுறது உங்களுடைய வாழ்க்கையின் லக்குகளில் ஒன்று. ஆமேன். அதற்காகத்தான் இந்த பாடங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜோமனோமா, நல்ல தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். Father, thank you for teaching us. We love you, Lord. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ஆமென். நான் சொன்னது போல இட்ஸ் a overlap, பட் end of the day ஒரு காரியம்தான், இயேசு போல மாறணும். அதற்கு எதிர்மறையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகணும். கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் செஷனில் மறுபடியும் சந்திப்போம். ஆமென்.